Happy morning. Welcome to Dynamic Communicators channel. I am Eva Yas Chitra. Let's go into today's lesson. காலை வணக்கங்கள். டைனமிக் கம்யூனிகேட்டர்ஸ் சேனல் மூலிமா உங்களை நான் வரவேற்கிறதுல சந்தோஷப்படுறேன். நான் என்றும் உங்களுடைய சித்ரா. இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாமா? Welcome to NEET Chemistry. Let's understand chemistry the easy way. NEET Chemistryக்கு வாங்க. Chemistry ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். Why is water called the universal solvent? தண்ணீர்ல ஏன் நிறைய பொருட்களை கரைக்கக்கூடிய திரவம்னு சொல்றாங்க? Did you know water can dissolve more substances than any other liquid on earth? உங்களுக்கு தெரியுமா பூமியில இருக்கிற மொத்த எந்த திரவத்தையும் விட தண்ணீரால தான் அதிகமான பொருட்களை கரைக்க முடியும். Have you ever wondered why water is called the universal solvent? The secret lies in its polar nature. தண்ணீரை ஏன் நிறைய பொருட்கள் கரைக்கக்கூடிய திரவம்னு சொல்றாங்கன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ரகசியம் தண்ணீரோட போலார் நேச்சர், அதாவது அதோட இரு வேறு மின் தன்மையில தான் இருக்கு. A water molecule has a positive end and a negative end. These opposite charges attract ions and polar molecules, breaking them apart and dissolving them. That's why salt, sugar, and many minerals dissolve easily in water. This is also why blood, which is mostly water, transports nutrients throughout our body. ஒரு சின்ன தண்ணி துகள்ல ஒரு பக்கம் நல்ல மின்தன்மை அல்லது பிளஸ் தன்மை ஆகும், இன்னொரு பக்கம் எதிர் மின்தன்மை அல்லது மைனஸ் தன்மையாகவும் இருக்கும். இந்த ரெண்டு எதிரெதிர் மின்சக்தியும் மின்சாரம் உள்ள சின்ன துகள்கள் தன் பக்கம் இழுத்து அதை பிரிச்சு தண்ணீர்ல கரைய வைக்கும். அதனாலதான் உப்பு, சர்க்கரை, இன்னும் நிறைய இயற்கை சத்துக்கள் தண்ணியில ஈஸியா கரைஞ்சிடும். நம்ம ரத்தத்துலயும் அதிகமா தண்ணி தான் இருக்கு. அதனால நம்ம ரத்தம் உடம்புக்கு தேவையான சக்திகள் உடம்பு முழுக்க எடுத்துட்டு போகுது. This always polar substances dissolve in polar solvents. That's a favorite NEET concept. இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு விதமான மின்தன்மை கொண்ட பொருட்கள் அதே மாதிரி மின்தன்மை கொண்ட திரவத்துல சுலபமா கரையும். இது நீட் கெமிஸ்ட்ரியில அடிக்கடி கேட்கப்படுற முக்கியமான விஷயம்.